ஓகே. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஓகே, உங்களுடைய வேத பாதியை இப்போ ஒப்பு கொடுக்க உங்களுடைய வேத பாதியை தொடருங்கள் பாஸ்டர். ஓகே. ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சங்கமம் வானொலியிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலை நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டவனாய் இருக்கிறேன். கர்த்தருடைய அளவற்ற கிருபையினால் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகள் இந்த வானொலி மூலமாய் கடத்தப்பட்டு கொண்டு வருகிறது. சமூக வலைதளங்களின் மூலமாய் கடத்த கொண்டு வருகிறதை குறித்து நான் கர்த்தருக்குள் மகிழுகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி நாட்கள் என்று சொல்லுவதை விட கடைசி மணித்துளிகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவதுதான் அது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிறவைகள், தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறவைகள், தேவன் நம்மோடு கூட பேச வேண்டிய காரியங்களை கொஞ்சம் நாம் வேதாகமத்தின் அடிப்படையிலே நாம் கவனிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கடந்த 2 வாரங்களாக நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் உள்ள பெர்கமு என்கிற ஒரு சபையை குறித்து, அந்த சபைக்கு தேவன் தந்த ஆறுதலின் வார்த்தைகள், வாக்குத்தத்த அந்த வார்த்தைகளின் காரியங்களை, அதனுடைய பின்னணியத்தை நாம் பார்த்தோம். அநேகருக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருந்ததை குறித்து நான் கர்த்தருக்குள் மகிழுகிறேன். அநேகருக்கு அந்த வார்த்தை ஆமென் ஆறுதலாகவும் அதே நேரத்திலே கண்களை தெரிவிக்கிறதுமாய் இருந்ததுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு வேதாகமத்திலிருந்து ஒரு புதிய அனுபவங்களை, தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய சில விடயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஒரு தொடர்ந்து சில வாரங்கள் நாம் இதை குறித்து வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்க போகிறோம். கடைசி காலத்தில் வாழுகிற நீங்களும் நானும் எப்படி வாழ வேண்டும், பிசாசினுடைய தந்திரங்கள், சத்துருவினுடைய ஆளுகைகள், அவனுடைய தந்திரமான சகல கிரியைகளை எப்படி ஒரு விசுவாசி மேற்கொள்வது, ஒரு சபை எப்படி அதை மேற்கொள்வது, எப்படி அதிலிருந்து நாம் ஜெயிப்பது என்பதும், சத்துருவினுடைய திட்டங்கள் என்ன, அவன் எப்படியெல்லாம் செயல்படுத்துகிறான் என்பதை குறித்த ஒரு தெளிவான கண்ணோட்டத்திற்குள் இந்த நாளிலே நான் வர விரும்புகிறேன். அதனால் பெர்கமு சபையில் சொல்லப்பட்ட காரியங்களை நான் கடந்த வாரத்தோடு அந்த ஆசீர்வாதத்தின் பாதி பகுதியோடு நான் நிறுத்தி சில காரியங்களை நான் முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், இந்த பெர்கமு சபையை குறித்து ஆண்டவர் அறிமுகப்படுத்தப்படும் பொழுது, சாத்தானுடைய சிங்காசனங்கள் இருக்கிற இடத்தில் நீ குடிகொண்டிருக்கிறாய் என்று ஆண்டவர் இந்த சபையை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. சாத்தானுடைய சிங்காசனங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப சத்துரு என்றால் யார்? அந்த சத்துரு என்பவன் எப்படிப்பட்டவன்? அவனுடைய ஆளுகைகள், அவனுடைய திட்டங்கள் தேவ ஜனத்துக்கு விரோதமாக, ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக, ஒரு தனிப்பட்ட நபருக்கு விரோதமாக எப்படி செயல்படுகிறான், எப்படி அது செயல்படுகிறது என்பதை குறித்து ஒரு தெளிவான பார்வையின் கண்ணோட்டமாய் நான் அதை பேச விரும்புகிறேன். அதனால அந்த காரியத்தை குறித்து நான் உங்களோடு சில காரியங்களை பேச விரும்புகிறேன். உங்களுக்கும் அந்த காரியங்களை நான் மகேந்திரன் பிரதருக்கு நான் அனுப்பியிருக்கிறேன். அவர் அதை ஸ்கிரீன்ல கொண்டு வருவார் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் அதுல வேத பாடம் என்று சொல்லி ஒரு தலைப்புல ஒரு ஸ்கிரீன் அனுப்பி கொடுத்திருக்கிறேன். அந்த வேத பாடம் என்று சொல்ல வருகிற அந்த சப்ஜெக்ட்ல ஆவியின் ஆளுகைகள், ஆவிகளின் ஆளுகைகள், சாத்தான் குடிகொண்டு இருக்கிற இடத்தில் ஒரு சபை இருக்கிறது. சாத்தானுடைய சிங்காசனங்கள் சூழ்ந்திருக்கிற, அவனுடைய வல்லமைகள், ஆதிக்கங்கள் அதிகமாய் இருக்கிற இடத்தில் தேவ ஜனம் இருக்கிறது, தேவ சபை இருக்கிறது என்பதை இந்த பெர்கமு சபை நமக்கு காட்டி கொடுக்கிறது. நன்றாய் கவனிக்க வேண்டும். அந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் ஒரு சில காரியங்களை வேதாகமத்தின் அடிப்படையில் பார்க்க இருக்கிறோம். என்ன கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், என்ன காரியத்தை உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார் என்பதைத்தான் நாம் படிக்க இருக்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து அந்த வெளிப்படுத்தின விசேஷம்
அந்த 2ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த காரியத்தை படித்துவிட்டு கடந்து வர கர்த்தர் கிருபை செய்வார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 12 13ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன், கேட்கலாம். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டு, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமலும் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் இந்த சபையை புகழுகிறார், புகழுகிறார், புகழுகிறார். சபையை குறித்த ஒரு புகழ்ச்சி, இந்த பெர்கமு சபையை குறித்த ஒரு புகழ்ச்சியை அவர் வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையில் அவர் 2 முறை அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, சாத்தானுடைய சிங்காசனம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடம், இந்த 2 வார்த்தைகள் இந்த பயன்படுத்தப்படுகிறது. இந்த 2ம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசம், நாம் இருக்கிற இடங்களில் எல்லாம் இந்த சூழ்நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? இந்த உலகம் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்பதுல நமக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். அப்ப இந்த கிளாரிட்டிய வேதாகமம் நமக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறது என்றால், என்னோடு கூட சேர்ந்து திருப்பங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துக்கு நேராய் திருப்பப்படும் பொழுது அங்கே பிசாசானவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அவன் ஒரு காரியத்தை பேசுகிறான். அவனே தன்னுடைய வாயினால் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சில நேரங்களிலே பிசாசு உண்மையை பேசுவான், சில நேரங்களிலே உண்மையை பேசுவான் பிசாசு. இயேசு கிறிஸ்துவிட்ட பேசும் பொழுது அவன் உண்மையை பேசுறான். அவனுடைய வாயிலிருந்து வந்த அந்த உண்மையான வார்த்தைகளை லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் தெளிவாக லூக்கா எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியாக இந்த பிசாசானவன் வருகிறான். இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியாக வருகிறான். அப்பொழுது 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, அப்பொழுது பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்தில் அவருக்கு காண்பித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தினுடைய சகல ராஜ்யங்களை நல்லா கவனிக்கணும். உலகத்தினுடைய சகல ராஜ்யங்களை ஒரு நிமிஷத்தில் காண்பித்தான். அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னால, நான் அவ்வளவெல்லாம் வேண்டாம், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால, 20 வருஷங்களுக்கு முன்னால இந்த வசனத்தை நம்புறதுக்கு நமக்கு கஷ்டமா இருந்திருக்கும். ஒரு நிமிஷத்துல உலகத்தினுடைய ராஜ்யத்தை நம்மளால பார்க்க முடியுமா? ஆனால் இன்றைய நாளில் 2026 இன்றைய நாளில் ஒரு நிமிஷத்துல ஒட்டுமொத்த உலகத்தின் ராஜ்யத்தை பார்க்க முடியும். நம்ம கையில் இருக்கிற மொபைல், சமூக வலைதளம், இன்டர்நெட், சகல ஒரு நிமிஷம் ஜாஸ்தி, அதுக்குள்ளவே ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ராஜ்யத்தையும் பார்க்கலாம். அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்திருக்குது. அப்போ உலகத்தினுடைய ராஜ்யங்களை பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவுக்கு காட்டுகிறான். அவன் சொல்லுகிறான், இவைகள் எல்லாவற்றில் மேலுள்ள அதிகாரம். நல்ல கவனிங்க, இந்த உலக ராஜ்யங்கள், கிங்டம் இருக்குல்ல, இந்த பூமியினுடைய கிங்டம், இந்த பூமியில் ஆண்டு கொண்டிருக்கிற சகல ராஜ்யங்களுடைய அதிகாரம் எங்கிட்ட இருக்குன்னு சொல்றான். யார் சொல்றா? பிசாசு. யாரிடத்தில் சொல்லுகிறான்? இயேசு கிறிஸ்துவின் இடத்தில். அப்ப பாருங்க, இந்த உலகத்தினுடைய சகல ராஜ்யங்களும் அதிகாரங்களும் அதிகமாய் குடிகொண்டு இருக்கிற இடத்தில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். இந்த வசனம் அப்படித்தான் நமக்கு காட்டி கொடுக்கிறது. பாருங்கள், சகல எல்லாவற்றையும், அந்த பூமியில் இருக்கிற ராஜ்யத்தின் எல்லாவற்றிலும் மேலுள்ள அதிகாரத்தையும்
இரண்டாவது சொல்லுகிறான், இந்த உலகத்தினுடைய ராஜ்யத்தினுடைய மகிமையையும் உமக்கு தருவேன்கிறான். ராஜ்யத்தினுடைய அதிகாரம் எங்கிட்ட இருக்குது, இந்த உலகத்தினுடைய சகல மகிமையும் எங்கிட்ட இருக்குங்கிறான். அதனாலதான் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள்னு ஆண்டவர் சொன்னார். அதனாலதான் பிசாசு சில நேரத்துல உலகத்தினுடைய பொருட்களால் தேவ ஜனத்தை வீழ்த்துவதற்கு அவன் உலகத்தை தான் கையில் எடுக்கிறான். ஒரு சபையை வீழ்த்த உலகத்தின் காரியங்களை அவன் எடுக்கிறான். உலகத்தின் அதிகாரத்தை பயன்படுத்துகிறான். உலகத்தினுடைய மகிமையை பயன்படுத்துகிறான். உலகத்தில் இருக்கிற அந்த மகிமைக்கு அநேகர் விழுந்து போனார்கள். உலகத்தில் இருக்கிற அதிகாரத்திற்கு இன்னைக்கு அநேகர் துடித்து கொண்டு இருக்கிறார்கள். அதிகாரத்துக்காக என்ன வேணாலும் செய்வதற்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இன்னைக்கு அந்த அதிகாரம் வேணும், பதவி வேண்டும் என்று சொல்லி. இது யாரிடத்துல இருக்கு? பிசாசினிடத்தில். அவனே சொல்றான், இது எல்லாம் என்கிட்ட இருக்குது, நான் தருகிறேன். அடுத்த சொல்றான், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் அவன் சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்துவுக்கும் பிசாசுக்கும் நடந்த அந்த உரையாடல், கான்வர்சேஷன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்குது. நீங்க தான் எனக்கு கொடுத்துருக்கிறீங்க. நீங்க தான் எனக்கு கொஞ்ச காலத்துக்கு இது எனக்கு இருக்கட்டும். இந்த பூமியினுடைய ராஜ்யத்திலும் அதிகாரமும் அதனுடைய மகிமை எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா டெம்பரவரியா கொடுக்கப்பட்டிருக்கு எனக்கு. அது அவனே அவன் வாயில ஒப்புக்கொள்றான். அதுதான் இன்னைக்கு நமக்கு வேண்டிய ஒரு பாடம். அதனாலதான் நாம உலகத்துல வாழ்ந்தாலும் உலகத்தினுடைய அசுத்தங்களுக்கும் உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கும் உலகத்தினுடைய சிங்காசனமாய் சொல்லப்படுகிற சகல ஆளுகைகள், அதிகாரங்கள், அந்த மகிமைகளுக்கு நாம் விலகி நிக்கணும். விலகி நிக்கணும். அவன் சொல்லுகிறான், எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, எனக்கு யாரெல்லாம் இஷ்டமா இருக்கிறாங்களோ எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். அப்ப ஒரே ஒண்ணு காரியம், உலகமும் உலகத்தினுடைய ஆசைகளும் உலகத்தினுடைய எல்லா விதமான மாம்ச இச்சைகள், பெருமைகள், உலகத்துல காணப்படுகிற அந்த மகிமை என்று சொல்லப்படுகிற உலகத்தினுடைய சகல ஆசாபாசங்களையும், அந்த நாகரிகம் என்று சொல்லுகிற ட்ரெண்ட்னு சொல்றாங்க அல்லவா, ஃபேஷன் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, இப்ப இதெல்லாம் இந்த காலத்துல இதுதான் ட்ரெண்ட்னு சொல்றாங்க அல்லவா. இந்த ஃபேஸ்புக் எடுத்துக்கிறாங்க, அந்த ட்விட்டர் எடுத்துக்கிறாங்க, அது மாத்திரமல்ல இன்னும் டிக்டாக் எடுத்துக்கிறாங்க, ரீல்ஸ் பண்றாங்க, என்னென்னமோ பண்றாங்க. எவ்வளவெல்லாம் அவமானப்படுத்த முடியுமோ, அசுத்தங்களை கொடுக்க முடியுமோ, அந்த அசுத்தங்கள் நிறைந்து கிடக்கிற அந்த உலகத்துக்குள் மனிதனை தள்ளி எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் எல்லாத்தையும் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறானே. பிசாசுக்கு நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னா அவன் நம்மை உலகம் என்கிற அந்த அசுத்தத்துக்குள் தள்ளி, ஆபாசத்துக்குள் தள்ளி நம்மை கரைப்படுத்தி விடுவான். கரைப்படுத்தி விடுவான். இதை யார் சொல்லுகிறார்? அவனே சொல்லுகிறான். எனக்கு இஷ்டமானவனுக்கு எல்லாத்தையும் கொடுப்பேன், உலகத்தை கொடுப்பேன், அள்ளி கொடுப்பேன். உலகத்தினுடைய மகிமை வேணுமா? வா, எங்கிட்ட வா. பைபிள் படிக்க கூடாது, ஜெபிக்க கூடாது, ஆண்டவரை பத்தி பேசக்கூடாது, பரிசுத்தத்தை பத்தி பேசக்கூடாது. இதெல்லாம் பிசாசு எனக்கு பிடிக்காத காரியம். அதிகாரம் வேணுமா? யாரை அடிக்கலாம், யாரை கொல்லலாம், உனக்கு இந்த சீட் வேணுமா, எனக்கு இந்த போஸ்ட் வேணுமா, உனக்கு வா, நான் கொடுக்குறேன். மகிமை கொடுக்குறேன், உலகத்தினுடைய மகிமையை கொடுக்குறேன், அனுபவி. அப்போ அந்த சத்துவனுடைய சிங்காசனம், அவனுடைய ஆளுகை, அவன் குடிகொண்டு இருக்கிற, அவன் முழு வல்லமையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிற இடத்துல தேவன் ஒரு கூட்டத்தை பிரித்தெடுத்து அதை வைத்து, என்னுடைய ஜனம் உனக்குள் வராது, உன் உலகத்துக்குள் வராது, உன் உலகத்தின் அதிகாரத்துக்குள் வராது, உலகத்தின் மகிமைக்குள் வராது, பரிசுத்தமாக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஜனத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற கூட்டமாகத்தான் உங்களையும் என்னையும் சபையையும் கர்த்தர் உலகத்தில் வைத்திருக்கிறார். எப்படி ஒரு தாமரை இலை தண்ணீரில் இருந்தாலும் அந்த தண்ணீர் அதை ஆளுகை செய்ய ஒட்டாதபடி அது இருக்கிறதோ, அதுபோல இந்த உலகத்தில் நாம் இருந்தாலும் உலகத்தின் இச்சைகள், உலகத்தினுடைய அசுத்தங்கள், உலகத்தினுடைய ஆளுகைகள் நம்மை கரைப்படுத்தாதபடி காத்துக் கொள்வதற்கு தான் இந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். அப்ப இது மிகப்பெரிய ஒரு யுத்தம் தானே. பிசாசு என்ன பண்றான்னா, ஒவ்வொரு குடும்பத்தையும் உலகத்துக்குள்ள இழுத்து காட்டுறேன். ஆண்டவர் சொல்றாரு, உலகத்துக்குள் இருக்கிற ஒவ்வொருத்தனையும் நான் எனக்காக இழுத்துக் கொள்ளுகிறேன். ஒரு மிகப்பெரிய போராட்டம். இந்த பெர்கமு சபை
இந்த போராட்டத்துல நிக்க வேண்டிய சபை விழுந்துருச்சு. இந்த பெருகமு சபை, உலகத்துல நிக்க வேண்டிய சபை விழுந்துருச்சு. அவன் பார்த்தான் எந்தெந்த சபைய, எந்தெந்த ஜனத்தை, எந்தெந்த குடும்பத்தை எப்படியெல்லாம் இந்த உலகத்தின் அதிகாரங்களுக்குள்ளும் உலகத்தின் ஆளுகைக்குள்ளும் விழத்தள்ள வேண்டும் என்பதற்கு அவன் சரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட அவன் செயல்படுகிறான். நமக்கு தான் வசனம் தெளிவா தெரியறது இல்லை, வசனத்தினுடைய கிளாரிட்டி நமக்கு கிடைப்பதில்லை. அதனாலதான் இந்த வானொலி நிகழ்ச்சி மூலமாக இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், உலகத்தை ஜெயிக்கிற ஒரு காரியம். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 16:33 வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த வசனத்தை பாருங்கள். ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய நாமத்திற்கு வேண்டாம். யோவான் 16:33 சொல்லுகிறது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உலகத்தை ஜெயித்தேன்னா உலகத்தில் இருக்கிற அதிகாரங்களையும் உலகத்தில் இருக்கிற சத்துருடைய சகல மகிமைகள், உலகம் கொடுக்கிற மகிமை, உலகம் கொடுக்கிற அதிகாரத்தை நான் முழுமையாய் ஜெயித்தேன்கிறார். ஜெயித்தேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளையாய் இருக்கிற நீங்களும் நானும் இந்த வசனத்துக்கு சொந்தக்காரங்களா மாறணும். ஆனா இந்த பெர்கமு சபை என்ன ஆச்சுன்னா விழுந்துருச்சு. விழுந்துருச்சு. அப்ப அந்த விழுந்து போன அந்த சபைய ஆண்டவர் திரும்பவும் தம்மிடத்தில் எடுத்துக்கொள்வதற்குத்தான் என் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மறைவான மன்னா, ஒரு வெண்மையான கல் உனக்கு கொடுத்து ஒரு நாமத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன், வெளியே வா, மனம் திரும்பி வா, வெளியே வந்துரு என்றுதான் ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் காலையில் ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த உலகம் தான் இன்னெல்லாம் உலகம் இல்லாம வாழ முடியாதுன்னு சொல்றோம். இன்னைக்கு சபைக்குள் உலகம் வந்துருச்சு. அதுதான் ரொம்ப வேதனையான காரியம். சபைக்குள் உலகம், உலகத்தினுடைய கிரியைகள் சபைக்குள் வந்ததுனால நடந்தது என்னன்னா, ஆவியானவர் சபையிலிருந்து வெளியேறிட்டார். அதனாலதான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன்கிறார். வாசற்படியில் எபேசு சபையில அவர் 7 குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறார். அப்படின்னா சபையின் நடுவில் உலாவுகிறார். எபேசு சபையின் காலத்தில் அவர் சபையில் உலாவுகிறார். சபை அவ்வளவு பரிசுத்தமா இருந்தது. ஆனால் இந்த பெர்கமுவின் காலத்துல ஆண்டவரை வெளியேற்றுறாங்க. எங்களுக்கு உலகத்தின் உபதேசம் எங்களுக்கு வேணும், உலகத்தினுடைய எங்களுக்கு அந்த எல்லாம் எங்களுக்கு வேணும், நாங்க டாட்டு போட்டுக்குவோம், உலகத்துல என்ன ட்ரெண்ட் வருதோ அது எங்க கிட்ட பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மாறி ஆண்டவருடைய பிள்ளையா உலக பிள்ளையான்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம பிள்ளைகளை கேட்டா சொல்லுவாங்க, நீ வேணா அப்படி இருமா, நான் அப்படி இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தை நான் ஜெயித்தேன். இந்த உலகத்தில் உபத்திரவம் வரும், உபத்திரவத்தை ஜெயிக்கணும், சபை ஜெயிக்கணும். போராடுறீங்களா? பரிசுத்தத்துக்காக நான் உண்மையா நிக்கணும்னு போராடுறீங்களா? அந்த போராட்டம் இருக்கும். ஆனால் நீங்கள் ஜெயிப்பதற்காகத்தான் பிறந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை ஜெயிக்க வைப்பார். நம்முடைய ஆண்டவர் ஜெயித்தவர். நான் இப்படி சொல்லட்டுமா? நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறார். ஒரு சர்டிபிகேட், நான் ஜெயித்தவர். அதனால என்னை ஏற்றுக்கொள்கிறவர்கள், எனக்காக நிற்கிறவர்கள் ஜெயித்தவர்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இந்த உலகத்தை ஜெயிக்கும்படி கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். 1 யோவான் 5:4 சொல்லப்படுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும்னு சொல்றார். அப்படி தேவனால் பிறந்திருந்தால் நீங்கள் உலகத்தை ஜெயிக்க வேண்டும். அப்படியானால் இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது என்பதைத்தான் ஒரு 5 விதமான ஆவிகளின் வல்லமைகள் எப்படி கிரியை செய்கிறது என்பதை நாம் படிக்க போகிறோம்.
தேவ ஜனத்துக்கு விரோதமாக, ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக, ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு விரோதமாக பிசாசு எப்படி செயல்படுகிறான்? வேதாகமத்தின் அடிப்படையில் நாம் இவைகளை பார்க்க போகிறோம். பொதுவாக பிசாசானவன் நேரடியாக வந்து அவன் என்ன செய்ய மாட்டான்? அவன் தேவ ஜனத்தை என்ன செய்ய மாட்டான்? தொடமாட்டான். அதனால் அவன் இந்த உலகத்தினுடைய ஒரு மனிதனுக்கு அதிகாரத்தை கொடுத்து, அதான் ஏற்கனவே சொல்றான் பாருங்க, அவன் இந்த இந்த ராஜ்யத்தினுடைய சகல அதிகாரமும் மகிமையும் எங்கிட்ட இருக்குன்னு பிசாசு சொன்னான் பாத்தீங்களா? இப்ப அவன் என்ன பண்றான்னா, ஒரு மனிதனுக்கு அதை கொடுக்குறான், அதிகாரத்தை கொடுக்குறான். அந்த மகிமையை அவனை கொடுத்து தேவ ஜனத்தை என்ன பண்ணு, பரிசுத்தம் உள்ள ஜனம் என்று இந்த சபை உலகத்துல இருக்கிறது, அந்த பரிசுத்த ஜனத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அவர்களை ஆராதிக்க விடாதபடி, தேவனை தேட விடாதபடி அவர்களை கடுமையாய் ஒடுக்கு என்பதைத்தான் அவன் தன்னுடைய ஆட்கள் மூலமாக, தன்னுடைய ஏஜென்ட் என்று சொல்லப்படுகிற அந்நபர்கள் மூலமாக பிசாசு தேசத்தில் கிரியை செய்கிறான். அப்படி வேதாகமத்தில் எங்கெங்கே கிரியை செய்தான் என்பதை குறித்த ஒரு 5 விதமான ஆவிகள், 5 விதமான ஆவிகள். இந்த ஆவியின் ஆளுகைகளினால் அவன் தேவ ஜனத்தை கரைப்படுத்தி, தேவ ஜனத்தை காயப்படுத்தி, எழும்ப முடியாதபடி முடங்க பண்ணுகிற காரியத்தை செய்கிறபடினால நாம் எப்படி இந்த ஆவியின் ஆளுகைகள் கிரியை செய்தது, இந்த ஆவியின் ஆளுகையை எப்படி ஆண்டவர் ஜெயித்தார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அப்போ வேத வசனத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு யுத்தம் செய்ய வேண்டுமானால், ஒரு பிசாசை எதிர்த்து நாம் ஜெயிக்க வேண்டுமானால் நமக்கு ரூட் எதுனா பைபிள் தான், வேதம் தான். இந்த வேதம் தான் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறது, காட்டி கொடுக்கிறது. அந்த முதல்ல நம்ம நிறுத்திக்கலாம் பிரதர், முதல் அதிலேயே நிறுத்திக்குவோம். 5 விதமான ஆவிகள் சொல்லப்பட்டிருக்கல, அதிலேயே நம்ம நிறுத்தி அதை படிப்போம். அதிலிருந்து சில காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். அதற்கு பிற்பாடு அடுத்த இதுக்கு நம்ம போய்க்கலாம். இதிலிருந்து நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்க்கிற காரியம் என்னவென்று கேட்டால், மோசேயின் நாட்களில் பார்வோனின் ஆவி. மோசேயின் நாட்களில் பார்வோனின் ஆவி. யாத்திராகமம் புஸ்தகத்தில் இந்த பார்வோனின் ஆவியை குறித்து தெளிவாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நன்றாக கவனிக்கணும். இந்த மோசேயின் நாட்களில் பார்வோனின் ஆவி, பார்வோன் என்கிற ஒரு ராஜா, அந்த பார்வோன் என்கிற அந்த ராஜாவை மையப்படுத்தி அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து, அவனுக்கு சகல வல்லமைகளையும் மகிமையையும் பிசாசானவன் கொடுத்து, அந்த எகிப்து தேசத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்ய வேண்டும்? ஒடுக்க வேண்டும். இந்த ஜனங்களை பிசாசு என்ன விரும்புகிறானோ அந்த விருப்பத்தை இந்த பார்வோன் செய்ய வேண்டும். தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய வாக்கு தத்தத்தை, தேவனுடைய பிரதான திட்டத்தை உடைக்க வேண்டும் என்பது பிசாசுனுடைய தந்திரமான காரியம். நல்ல கவனிங்க, தந்திரமான காரியம். இதை உடைப்பதற்கு அவன் பார்வோனை பயன்படுத்தி தேவ ஜனத்தை துன்பப்படுத்துகிறான். எப்படி இந்த பார்வோனின் ஆவி வேலை செய்தது, எப்படி இந்த பார்வோனின் ஆவி தேவ ஜனத்துக்கு விரோதமாய் வேலை செய்கிறது என்றும், இந்த ஆவியை கர்த்தர் எப்படி ஜெயித்தார் என்பதை தான் பாடமாக நாம் படிக்க போகிறோம். சத்துருவினுடைய சிங்காசனங்கள், சத்துரு குடிகொண்டு இருக்கிற இடத்துல தேவன் தம்முடைய ஜனத்தை வைத்து கர்த்தர் யார் என்பதை காட்டி கொடுப்பதற்குத்தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒவ்வொரு தேசத்திலையும் உங்களை வச்சிருக்கிறதுக்கு காரணம். அப்போ நம்ம யார் என்பதை நம்ம என்ன நிரூபிக்க வேண்டிய ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஆவிகளினுடைய அந்த வல்லமையை பார்ப்பதற்கு முன்னால நாம் சில காரியங்களை பார்க்கணும். நான் அந்த ஸ்கிரீன்ல நீங்க போட்டிருக்கீங்க பாருங்க, அந்த ஸ்கிரீன்ல முதல் நான் அனுப்பின அந்த வேத ஆவிகளின் ஆளுகைகள்ங்கிறத மாத்திரம் நம்ம வச்சிட்டோம்னா, நான் பாடம் எடுக்கப்படும் பொழுது உங்களுக்கு வசனத்தை பார்க்கறதுக்கு எளிதாக இருக்கும். இல்லை என்றால் நமக்கு கன்ஃபியூஸ் வரும். ஏன்னா நாம் நடத்தி கொண்டு இருப்பது ஒன்று, இப்போ நீங்க காட்டி கொண்டு இருக்கிற ஒரு காரியம் என்பது 3வது ஸ்கிரீனுக்கு நீங்க 3வது அந்த இமேஜுக்கு போயிட்டீங்க. அதனால நான் திரும்பவும் சொல்றேன், நீங்கள் அந்த
முதல் இமேஜுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். மகேந்திரன் பிரதர், அந்த முதல் இமேஜை நீங்கள் ஸ்கிரீன்ல நீங்கள் போட்டால் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆவிகளின் ஆளுகைகள் என்கிற அந்த ஸ்கிரீன், அந்த அந்த பகுதியை நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கிரீன்ல டெலிகாஸ்ட் பண்ண மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மோசேயின் நாட்களில் பார்வோனின் ஆவி, இரண்டாவது எலியாவின் நாட்களில் யேசபேலின் ஆவி. யேசபேல். மகேந்திரன் பிரதர் கேக்குதுங்களா? ஓகே, அந்த ஸ்கிரீன்ல அதை கொண்டு வந்துடுறீங்களா? ஆவிகளின் ஆளுகைகள்ங்கிறத அனுப்பி போடுவாங்க. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. இரண்டாவது எலியாவின் நாட்களில், தேங்க்யூ தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சோ மச். எலியாவினுடைய நாட்களில் யேசபேல் என்கிற ஒரு ஆவி கிரியை செய்தது. அப்போ மூன்றாவது எஸ்தரினுடைய நாட்களில் ஆமானின் ஆவி தேவ ஜனத்துக்கு விரோதமாய் கிரியை செய்தது. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த காலகட்டத்தில் பாபிலோனிய ஆவி தேவ ஜனத்துக்கு விரோதமாய் பலமாய் கிரியை செய்தது. பாபிலோனிய ஆவி. இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் ஏரோதின் ஆவி தேவ ஜனத்தை கொன்று குவித்தது. தேவ ஜனத்துக்கு விரோதமான காரியம், தேவ திட்டத்துக்கு விரோதமாய், பரலோக திட்டத்துக்கு விரோதமாய் பிசாசானவன் கடுமையாய் பயன்படுத்தினான். அப்போ அவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவனுடைய சபைக்கும் தேவ ஜனத்துக்கும் விரோதமாக அவனுக்கு தேவையான நபர்களை வைத்து துன்பப்படுத்துவதையே, அவன் உபத்திரவப்படுத்துவதையே குறிக்கோளாக வைத்தான். அப்போ அவன் எந்தெந்த ஆவிகளை எல்லாம் பயன்படுத்தி ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவன் தேவ ஜனத்துக்கு விரோதமாக செயல்பட்டானோ, அந்த யுத்தத்தை கர்த்தரே நடத்தி அந்த ஆவிகளை கர்த்தர் உடைத்தார், முறியடித்தார். அந்த ஆவிகளின் வல்லமைகள் தோற்று போனது. ஆண்டவர் ஜெயம் எடுத்தார். அந்த ஸ்ட்ராட்டர்ஜி என்ன? எப்படி நாம் அந்த ஸ்ட்ராட்டர்ஜியை பயன்படுத்தி ஜெயிக்க வேண்டும்? வேதாகமத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு ஆவியின் ஆளுகை தேவ ஜனங்கள் என்று அழைக்கப்பட்ட இஸ்ரவேலர் மத்தியில் கிரியை செய்ததை நாம் பார்க்க முடியும். பைபிள் இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு ஆவியின் ஆளுகைகள் செயல்பட்டதை தேவ ஜனம் என்று அழைக்கப்படுகிற இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில கிரியை செய்ததை நம்ம பைபிள்ல பார்க்கலாம். அவைகளில் சிலவற்றை நாம் பொறுக்கி எடுத்து இந்த நாட்களில் இந்த 5 விதமான ஆவிகளின் வல்லமைகளை நாம் கொஞ்சம் செலக்ட் பண்ணி பார்க்க போறோம். அதனுடைய தாக்குதல்கள் எப்படி இருந்தது, அவன் எந்த முறையில் தாக்குதலை கொண்டு வருகிறான் என்பதை குறித்து, இந்த தாக்குதலின் மத்தியில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்றும், அந்த ஆவிகள் என்ன செய்தன என்பதையும், நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதையும், இனி வரும் நாட்கள், இந்த இனி வரும் நாட்கள், ஒரு புது ஜெனரேஷன் இருக்கல்ல, ஒரு புதிய தலைமுறை உருவாகி இருக்கு பாருங்க. இனி வருகிற நாட்களில் எதிர்கொள்வதற்கு தேவ பலனை எப்படி பெற்றுக்கொள்வது, இந்த தேவ பலனை பெற்றுக்கொண்டு தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டு எப்படி எங்களுக்கு எதிராக இருக்கிற சவால்களை நாங்கள் ஜெயிப்பது என்பதை நாமும் கற்றுக்கொண்டு நமக்கு பின்னால் வந்து கொண்டிருக்கிற ஒரு தலைமுறையை அதற்கு நேராக கொண்டு வந்து நிறுத்துவதும் நம்மேல் விழுந்த ஒரு கடமை. அதனால் நாம் இன்னும் தீவிரமாய் செயல்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இன்னும் சொல்ல போனால், ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பிசாசு தொடுகிறான். தனிப்பட்ட வாழ்க்கையை தொட்டு பார்க்கிறான், அசைத்து பார்க்கிறான். இன்னும் நீ பரிசுத்தமாய் இருக்க விரும்புகிறாயா? இன்னும் நீ உன்னுடைய உத்தமத்தில் நிற்க விரும்புகிறாயா? யோபுவினுடைய மனைவி கேட்டது போல, இன்னும் நிக்க பார்க்கிறியா? தனிப்பட்ட வாழ்வில் பாவத்தை கொண்டு வந்து அழிக்க நினைக்கிறான். இரண்டாவது, நம்முடைய குடும்ப வாழ்வை உடைக்க நினைக்கிறான். அநேக குடும்பங்கள் இன்னைக்கு பிரிந்து நிக்குது. அநேக குடும்பங்கள் டைவர்ஸ்ல நிக்குது. அநேக குடும்பங்கள் டைவர்ஸ் போகாமையே அவர்கள் டைவர்ஸ்ல வாழ்ந்து கொண்டு, அந்த எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அநேக பேர் உண்டு. கள்ள உறவுகள்,
கள்ள தொடர்புகள், பிள்ளைகள் திருமணத்துக்கு முன்பாகவே உறவுகள், தவறான காரியங்கள், தங்களுக்கு வேண்டிய துணையை தாங்களே தேவனுடைய திட்டம் இல்லாமல், பெற்றோருடைய அனுமதி இல்லாமல் அவர்கள் வாழுகிற ஒரு வாழ்க்கைக்கு நேரே போக ஆரம்பித்து விட்டார்கள். பல தேசங்களில் நாம் அதை பார்க்கிறோம். குடும்ப வாழ்வை அவன் எப்படி சிதைப்பது என்பதை தெளிவாக செய்கிறான். தனிப்பட்ட வாழ்க்கை உடைப்பதில் அவன் தெளிவாக கிரியை செய்கிறான். இதெல்லாம் நம்ம படிக்க போறோம், பாடமாக படிக்க போறோம். மூன்றாவது, நம்முடைய குழு வாழ்வில், குழு ஒரு டீம் ஒர்க், ஒரு குழுவாக ஒரு டீமாக நாம செயல்படும் பொழுது அந்த குழுவை எப்படி உடைப்பது, அந்த குழுவை எப்படி சிதைப்பது, அந்த டீமுக்குள்ள எப்படி ஒரு பிரிவினையை கொண்டு வர்றது, அந்த குழுவை எப்படி தேவ திட்டத்திலிருந்து விலக்குவது என்பதற்கு அவன் தந்திரமான காரியங்களை செய்கிறான். தனிப்பட்ட வாழ்வில், குடும்ப வாழ்வில் ஒரு குழுவாக இணைந்து செயல்படும் பொழுது அந்த குழுவுக்குள்ளாக எவ்வளவு தந்திரமாய் காரியங்களை செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு கடைசி நாட்களில், நான் சொன்ன பார்த்தீங்களா ஆரம்பத்தில், அந்த கடைசி மணித்துளிகளில் வாழுகிறதுனால அவன் எப்படி இந்த பெர்கமு சபையை வீழ்த்தி ஜெயம் எடுத்துட்டோமோ அதே போல நாமும் தேவ சபையை வீழ்த்தி விட வேண்டும். இந்த 2026 வருஷத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் இருக்கக்கூடிய சபையை, தேவ ஜனத்தை வீழ்த்தி விடுவதற்கு அவன் ஆயத்தமாய் இருக்கிறபடியினால்தான் ஆண்டவர் வசனங்களை நமக்கு காட்டி கொடுத்து ஆண்டவர் அவனுடைய அந்தரங்கமான கிரியைகளையும் காட்டி கொடுக்கிறார். நான்காவதாக, தனிப்பட்ட வாழ்வு, குடும்ப வாழ்வு, குழு வாழ்வு. நான்காவதாக, தேசத்தை. ஒரு தேசம் தேவனு பக்கம் திரும்புவதற்கு அவன் விடுவதில்லை. ஒரு தேசத்தை முழுமையாக அவன் சூறையாடுகிறான். விக்கிரக வல்லமைகளினால் சூறையாடுகிறான், வேசித்தனத்தினால் சூறையாடுகிறான், போதை கலாச்சாரத்தினால் சூறையாடுகிறான். தேவனுடைய கோபத்தை கொண்டு வருவதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ தேசத்தை அவன் சூறையாடுகிறான். இந்த தனிப்பட்ட வாழ்வில் ஒரு உயிர் மீட்சி, குடும்ப வாழ்வில் ஒரு உயிர் மீட்சி, இந்த குழுவினுடைய வாழ்க்கையில் ஒரு உயிர் மீட்சி, ஒட்டுமொத்த தேசத்திலும் ஒரு உயிர் மீட்சியை கொண்டு வருவதற்கு இந்த வேத பாடம் மிக 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 பிரயோஜனமுள்ளதாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த ஆவிகளின் ஆளுகைகளை குறித்து நம்ம படிக்க போகிறோம். முதலாவதாக பார்வோனின் ஆவியை குறித்து படிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக நாம் இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. என்னவென்று கேட்டால், அதில் தான் தேவனின் வாக்குத்தத்தம் என்கிற ஒரு தலைப்பை, ஒரு இமேஜை நான் அனுப்பியிருக்கிறேன். தேவனின் வாக்குத்தத்தம். ஆமா, லெஸ்லி ஐயா அவங்க அதை கொண்டு வருவாங்க. தேவனின் வாக்குத்தத்தம். இந்த பிசாசினுடைய தந்திரங்களை நாம் வேதத்துல பார்ப்பதற்கு முன்னால என் மேல கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் வச்சிருக்கிறார், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமியில் கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் வச்சிருக்கிறார், அதை நம்ம டிக்ளேர் பண்ணி ஜெயிக்கணும். டிக்ளேர் பண்ணி அறிக்கை பண்ணி நாம் அதை என்ன பண்ணணும், நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். எப்படி ஒரு கம்பெனி இருக்கிறது என்றால் அந்த கம்பெனிக்கு குவாலிட்டி பாலிசி என்று வச்சிருப்பாங்க, தர கொள்கை என்று வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு விஷன் வச்சிருப்பாங்க. அந்த கம்பெனிக்குள் போனாலே அவனுடைய விஷன் வச்சிருப்பான், அவனுடைய குவாலிட்டி பாலிசின்னு வச்சிருப்பான். அதே போல தேவ ஜனத்திற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு முக்கியமான வாக்குத்தத்தம், இந்த பூமிக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். இந்த பூமிக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகம், பூமி. இந்த பூமிக்கு கர்த்தர் 2 விதமான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த 2 விதமான வாக்குத்தத்தத்துல முதலாவது ஒன்றுதான் ஆபகூக் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆபகூக் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இந்த பூமி, ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த உருவாக்கின இந்த பூமி என்னுடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்க வேண்டும். பாருங்க, 2:14 அழகா சொல்ற, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல. எப்படி சமுத்திரம் ஜலத்தினால நிறைஞ்சிருக்கிறதோ அதுபோல இந்த பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்க வேண்டும். இது தேவனுடைய உன்னத திட்டம்.
பிசாசுடைய திட்டம் என்ன? இந்த உலகத்தை என்னுடைய மகிமையினால வச்சிருக்கிறேன், எனக்கு இஷ்டமானவனுக்கு உலகத்தின் மகிமையை கொடுத்து நான் வச்சிருப்பேங்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இது கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்க வேண்டும் சொல்றாரு. அப்போ உலகத்தின் மகிமையா கர்த்தரின் மகிமையா? எதற்காக நாம் இந்த பூமியில வாழ்றோம்? எனக்கு எதற்கு நல்ல ஒரு தாய் தகப்பனை கொடுத்திருக்கிறார்? எதற்கு கர்த்தர் எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார்? எனக்கு ஒரு திருச்சபையை கொடுத்திருக்கிறார்? எதற்கு எனக்கு இந்த கையில் வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார் என்றால், கர்த்தருடைய மகிமையினால் இந்த பூமி நிரப்பப்படுவதற்கு என்னுடைய ரோல் என்ன? அதுதான் இந்த சங்கமம் வானொலி செய்கிறது. எப்படியாகிலும் இந்த பூமி கர்த்தருடைய மகிமை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுவதற்கு இவர்கள் குழுவாக தனிப்பட்ட விதத்தில் இணைந்து இந்த ஊழியத்தை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நான் அவர்களை வாழ்த்துகிறேன். நோக்கம் அதுதான். ஆண்டவர் சொல்றார், இந்த பூமி என் மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்க வேண்டும். பிசாசு சொல்றான், நான் என்னுடைய மகிமையை நான் கொண்டு பிரஸ்தாபப்படுத்த விரும்புறேன். அப்ப இன்றைக்கு தேவ ஜனம் என்று பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற தேவ ஜனம், பரிசுத்தம் கூட்டம் என்று சொல்லுகிற தேவ ஜனம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? உலகத்தின் மகிமைக்கா, உன்னதரின் மகிமைக்கா? உலகத்தின் மகிமையா, உன்னதரின் மகிமையா? ஒரு சவால் தான் இன்றைக்கு காலையில் உங்கள் மத்தியிலே கர்த்தர் வைக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உலகத்தின் மகிமைக்காக வாழ்றோமா? உன்னதரின் மகிமையை நிலைநாட்ட நாம் வாழுகிறோமா? எனக்கு எதுக்கு கிருபை? எனக்கு எதுக்கு வரங்கள்? எனக்கு எதற்கு அந்த வேதம்? எனக்கு எதற்கு பரிசுத்தாவியானவர்? எனக்கு எதற்கு சர்வ வல்லவரின் சத்தியத்தின் ஆளுகைகள் கொடுக்கப்படுகிறது என்றால், இந்த பூமியிலே தேவனுடைய மகிமையை தேவன் மகிமையை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுவதற்கு எனக்கு கொடுத்திருக்கிற பலத்தை, ஞானத்தை, சகலத்தையும் நான் அவருடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்துவேன் என்று யாரெல்லாம் அறிக்கை செய்து வைராக்கியமாய் நிற்கிறார்களோ அவர்களை வைத்துத்தான் அவர் ஒரு புதிய ராஜ்யத்தை கட்டிக்கொண்டிருக்கிறார். இரண்டாவது, இந்த பூமிக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், எல்லாருக்கும் அதிகமாய் தெரிந்த ஒரு வசனம். 16:18 கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் தெளிவாக அந்த வார்த்தையை சொல்லுகிறார். 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இதுதான் இந்த 2 காரியங்கள் தான் இந்த பூமிக்கென்று செப்பரேட்டாக கொடுக்கப்பட்ட பிரதானமான வாக்கு தத்தம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டு, இந்த பூமியில என் சபையை கட்டுவேன், அந்த சபை வளர்ந்து நிற்கும், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. ஆனால் இன்றைக்கு பெருகமோ சபையோடு கூட இணைத்து பார்த்தால், பாதாளத்தின் வாசல்கள் என்று சொல்லப்படுகிற சத்ருவினுடைய சிங்காசனங்கள் சபைக்குள் புகுந்து விட்டது, சபைக்குள் வந்து விட்டது. அப்ப தெளிவா கர்த்தர் சொல்றாரு, இது என்னுடைய ஜனம், சபை கர்த்தருடைய சபை, இந்த பூமி கர்த்தருடைய பூமி, அதனுடைய நிறைவும் கர்த்தருடையது. அது தேவனுடைய மகிமையை அறிகிற அறிவினால் இந்த பூமியை நிரப்ப வேண்டிய ஒரு உன்னதமான பொறுப்பை உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். அதனாலதான் யுத்தக்களம், இது ஒரு யுத்தக்களம். உலகத்தின் மகிமையா, உன்னதரின் மகிமையா என்பது ஒரு யுத்தக்களம். இந்த ரெண்டையும் நாம் 2 கரங்களில் வைத்து நாம் பார்க்கணும். எதை நம்ம செலக்ட் பண்றோம்? இன்னைக்கு அநேகம் பேர் செலக்ட் பண்ணினது எல்லாம் உலகத்தின் மகிமை. என்ன சொல்றாங்க? இந்த உலகமே நமக்கு அனுபவிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. அந்த உலகம் நம்ம அனுபவிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அனுபவிப்போம். அனுபவி ராஜா, எல்லாத்தையும் அனுபவி அப்படிங்கிறான் உலகம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னதரின் மகிமைன்னு ஒண்ணு இருக்கு தம்பி. அந்த மகிமையின் அறிவினால், கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் இந்த பூமியை நிரப்பு. அதுக்கு யாரை வச்சிருக்கிறாரு? சபையை வச்சிருக்கிறாரு, தேவஜனத்தை தான் வச்சிருக்கிறார். நம்ம தான் அதை செய்யணும். அப்போ ஒரு யுத்தக்களம். அப்ப பிசாசு பயன்படுத்துகிறான், என்ன படுத்துறான்? ஆவிகளின் வல்லமைகளை பயன்படுத்தி தேவ சபையை நொறுக்கி உன்னதரின் மகிமையை பூமியில் நிரப்பப்படுவதற்கு தடையாக அவன் மாறி நிற்கிறான்.
அப்ப இந்த பூமியில தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், வாக்கு தத்தத்தை நம்ம பார்த்தோம். பூமிக்குரிய வாக்கு தத்தம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் சரியா 5 நிமிடங்கள் இருக்கிறது, நான் முடிக்க வேண்டும். அப்போ தேவ ஜனத்திற்கு தேவன் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் என்ன? எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற பெரிய கேள்வி இருக்கு. இந்த பூமிக்கு ஓகே, எனக்கு என்ன பாஸ்டர் இருக்கு? இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார்? வேகமாக சொல்ல விரும்புகிறேன். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை பெருக பண்ணுவேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம். ஆமென். கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை பாருங்க. நான் உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், பெருக பண்ணுகிற ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். என்னை பெருக பண்ணுகிறார். என்னை எதற்கு பெருக பண்ணுகிறார்? கர்த்தருடைய மகிமையை, இந்த மகிமையினால், மகிமையை அறிகிற அறிவினால் இந்த பூமி நிரப்பப்படுவதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு பெருக்கத்தை கொடுக்க விரும்புகிறார். அதனாலதான் தெளிவா சொல்ல 13, 16 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அழகா கர்த்தர் சொல்றாரு, உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியை தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். இது தேவனுடைய வாக்கு தத்தம், தேவ ஜனத்துக்கு கொடுத்த வாக்கு தத்தம். இந்த பூமியின் தூளை எண்ண கூடுமானால் என்னன்னு சொன்னா, அப்ப இந்த பூமி முழுவதும் எப்படி இந்த மண் நிரப்பப்பட்டிருக்கிறதோ அதை போல தேவ ஜனத்தினால் இந்த பூமி நிரப்பப்பட வேண்டும் என்பது எனக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம், ப்ராமிஸ். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ப்ராமிஸ். அதே 15 ஆதியாகமம் 15:5 சொல்லப்படுகிறது, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும், வானத்தின் நட்சத்திரத்தை போல என் ஜனத்தை இந்த பூமியில வைப்பேன் என்பது தேவனுடைய திட்டம், வாக்கு தத்தம். எனக்கு என்ன பெருக பண்ணுவது மாத்திரமல்ல, என்ன நட்சத்திரங்களை போல, வானத்தின் நட்சத்திரங்களை போல. கர்த்தர் சொல்றாரு, என் சந்ததி நான் பெருக்க பண்ணுவேன், உன் சந்ததி பெருகும். ஆண்டவருக்கு ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு சந்ததி, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியை இந்த பூமியில வைக்கணும்னு நினைச்சா, இந்த வசனத்தை அப்படியே பிசாசு எடுத்துட்டான். எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். எனக்கு இஷ்டமானவனுக்கு எல்லாம் உலகத்தை கொடுத்து நான் என்ன பண்றேன், எனக்கு தேவையான ஒரு குரூப்பை நான் ஃபார்ம் பண்ணிட்டான். மூணாவது, இந்த ஜனத்துக்கு கொடுத்த வாக்கு தத்தம் என்ன சொல்லப்படுகிறது? ஆதியாகமம் 22:17, கடற்கரை மணலை போல. அந்த வார்த்தையை பாருங்க. 22:17 என்ன சொல்லுகிறது என்றால், தெளிவாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 22:17 என்ன சொல்லுகிறது என்றால், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இங்க சொல்ல, கடற்கரை மணலை போல உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பார்கள். அப்போ கர்த்தரினை எதுக்கு வச்சுக்க? சத்துருவின் வாசல்களை நான் சுதந்தரிக்க வேண்டும். அப்படின்னா ஒரு யுத்த களம், ஒரு வார்ஃபேர் எனக்கு இருக்கு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் புதிய ஏற்பாட்டிலே எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை மையப்படுத்தி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நான் அதையோடு சொல்லி நான் இந்த பகுதியை நான் முடிக்க விரும்புகிறேன். என்னால் தொடர்ந்து நம்ம ஒரு பாடமாய் படிக்க இருக்கிறோம். அடுத்த வாரத்துல எப்படி பார்வோனின் ஆவி தேவ ஜனத்தை திட்டமிட்டு வஞ்சித்தது என்பதை நாம் படிக்க போகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆவியின் வல்லமைகளை குறித்து படித்து அதற்கு தேவன் எப்படி யாரை பயன்படுத்தி எப்படி ஜெயித்தார் என்று நாம் பார்க்கப்படும் பொழுது, இந்த வார்த்தையை கேட்கிறவர்களும் இதை சமூக வலைதளத்தில் காணொளி மூலமாய் பார்க்கிறவர்களும் பிசாசின் பிடியில் சிக்கப்பட்டு இருந்தால் இந்த சத்தத்தை கேட்க கேட்கவே அவர்கள் விடுதலையாக்கப்படுவது மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, என்னோட மகிமையை அறிகிற அறிவினால் இந்த பூமி நிரப்பப்படுவதற்கு நான் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் பயன்படுத்த விரும்புகிறேன். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொண்டு என் சபையை கட்டுவேன்னு சொன்னார். அந்த வார்த்தையை என் மூலமாய் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார் என்கிற உணர்வை கர்த்தர் ஒவ்வொருவருக்குள்ளும் கொடுக்க போகிறார்.
எபிரேயர் 6 அதிகாரம் 13 இப்படியாக சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது, இவ்வளவு நேரம் அந்த வாக்குத்தத்தத்தை பார்த்தோம் பாத்தீங்களா? இந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே ஆணையிட்டார். இது கர்த்தர் கொடுக்கப்பட்டிருக்கிற the blessings, பிதாவினால் ஆணையிட்டு கொடுக்கப்பட்டு சீல் வைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஆணை. என் ஜனத்தை பெருக பண்ணுவேன், என் ஜனத்தை நான் ஆசீர்வதிப்பேன், என் ஜனத்தை நான் உயர்த்துவேன், என் ஜனத்தை பிரித்தெடுத்து எனக்கென்று நான் வைப்பேன் என்பதை ஆணையிட்டு கொடுத்திருக்கிற, சீல் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உங்க மேலையும் என் மேலும் ஒரு சீல் இருக்குது, தப்பிக்கவே முடியாது. சீல் இருக்கு. கர்த்தர் உங்களை சீல் பண்ணிக்கிறார், முத்திரையிட்டு இருக்கிறார். எனக்கு வாக்கு தத்தங்கள் முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன், நான் வெற்றியாளன். சத்துரு என்னை ஜெயிக்க முடியாது, அவன் ஆளுகைகள் என் குடும்பத்தை ஜெயிக்க முடியாது, என் பிள்ளைகளை ஜெயிக்க முடியாது என்கிற உணர்வை ஒவ்வொருவருக்குள்ளும் கொடுக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். நேரம் கடந்து விட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்மேல் வைத்திருக்கிற வாக்கு தத்தத்தை நாம் மறந்து விட வேண்டாம். இந்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியின் மேல் கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தத்தை மறந்து விட வேண்டாம். இவைகளை உடைத்து தன்னுடைய ராஜ்யத்தை கட்டிக்கொள்வதற்கு ஒருவன் போராடி கொண்டிருக்கிறான். அவனை அடையாளம் கண்டு கொண்டு அவனை ஜெயிப்பதற்கு இந்த சங்கமம் வானொலி மூலமாக, இந்த யூடியூப் வலைதளத்தின் மூலமாக ஆண்டவர் பெரிய ஒரு காரியத்தை கதை செய்ய போகிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? ஒரு விசை கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, எங்களை தெளிவான பாதையில் நடத்தி கொண்டு வருகிற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் யார் என்பதையும், எங்கள் மேல் வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்பதையும், நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமிக்கு தேவன் வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்பதையும், முதலாவதாக அதை நாங்கள் அழகாக தெரிந்து கொண்டு, எங்கள் மேல் வைத்திருக்கிற பொறுப்பை நாங்கள் உணர்ந்து, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும், எங்கள் குடும்ப வாழ்க்கையிலும், எங்கள் குழு வாழ்க்கையிலும், எங்கள் தேசத்திலும் உயிர் மீட்சியை கொண்டு வருவதற்கு எங்களையே நீர் பயன்படுத்த திட்டமிட்டு எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மோசேவின் நாட்களில் எழும்பின பார்வோனின் ஆவியையும், ஆண்டவரே எஸ்தரின் நாட்களில் எழும்பின ஆமானின் ஆவியையும், எலியாவின் நாட்களில் எழும்பின ஏசபேலின் ஆவியையும், தானியேலின் நாட்களில் எழும்பின பாபிலோனிய ஆவியையும், இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் எழும்பின ஏரோதின் ஆவியையும் எப்படி ஜெயமெடுத்தீர் என்பதை வேதத்தின் கண்ணோட்டத்தில் நாங்கள் பார்த்து, நாங்களும் இந்த உலகத்தை ஜெயித்தவர்களாக இந்த பூமியை மகிமையை அறிகிற அறிவினால் நிரப்புவதற்கு எங்களை தியாகமாய் கொடுக்கிற ஒரு கூட்டமாய் எழும்பி நிற்பதற்கு அர்ப்பணிக்கிற ஒரு காரியம் நடக்க கர்த்தர் கிருபை தருவீரா. இந்த வல்ல கரத்துல தருகிறேன். அன்று இந்த ஊழியத்தை, கனமான ஊழியத்தை எடுத்து செய்கிற ஒவ்வொருவரையும், அவருடைய குடும்பத்தையும், அவர் செய்கிற எல்லா விதமான கிரியைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமையாவற்றும் நீரே எடுத்துக்கொள்ளும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless.